ஆண்டவர் நம் அனைவரோடு இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பிரசங்கி 3:17. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், என்னெல்லாம் செய்கிறோம், எல்லாமே நியாயத்திற்கு உட்பட்டது. இந்த எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருந்திருந்தா இன்னைக்கு தவறுகளும் பாவங்களும் பெருகி போயிருக்கு. புரியுதா? அதனால நம்மளுடைய இந்த வார்த்தையை நம்ம உள்வாங்கி, இந்த வார்த்தையை நம்ம மனதிற்குள் எடுத்து, நான் எண்ணுகிற ஒவ்வொரு எண்ணங்களும், நான் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் கடவுள் நியாயம் தீர்ப்பார். புரியுதுங்களா? இதை மனசுல வச்சுட்டு ஒருத்தரும் கண்ண மூடி ஆக்கிட்ட சொல்லுங்க, தகப்பனே, எவ்வளவு பெரிய வார்த்தை இன்னைக்கு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் எண்ணுகிற எண்ணங்கள், என் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குது, நான் செய்கிற செயல் எல்லாமே நீர் நியாயம் தீர்ப்பி எவ்வளவு பெரிய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையும் உத்தமமாய் நடக்க நீர் கடைசி வரை என்னை ஒரு தகப்பனாய், என்னை ஒரு பிள்ளையாய் சுமந்து செல்லுகிற அளவுக்கு, நான் உம்முடைய பிள்ளையாய் வாழும் அளவுக்கு எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் நீர் நன்மை செய்வீராக. யாரெல்லாம் தன் மனதை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடம், தகப்பனே, என்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளையையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, உபாகமம் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது. ஏன்னா தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் எங்கும் உன்னை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை யோசுவா வழி நடத்திட்டு போறார். புரியுதா? வழி நடத்திட்டு போகும்போது பயங்கரமான அற்புதங்கள் நடக்குது. யோர்தான் நதியை 2ஆ பிளக்கிறார். வெட்டாந்தரையா நடந்து போறாங்க மக்கள். புரியுதா? ஒரு கற்குவியல் போல் யோர்தான் நதி நிற்கிறது. அப்போ எரிகோ கோட்டையை போய் தகர்த்து தெரிகிறார். இப்படியெல்லாம் அற்புதங்கள். ஆனா ஆயிபட் என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க இஸ்ரவேல் மக்கள். யோசுவா தலைவனாக இருக்கிறார். ஆனா ஆயிப் பட்டணத்துல 36 பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க இஸ்ரவேல் மக்கள். என்ன பண்றதுனே தெரியல யோசுவாக்கு. இத்தனை வெற்றிகளை குவித்து தந்த இறைவன், இத்தனை அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்த இறைவன், இப்பொழுது நாம் சிதறி போகும்படி ஏன் செய்கிறார்? வருமா இல்லையா? இத்தனை வருடங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன், இத்தனை வருடங்கள் பிரச்சனைகள் இல்லை, ஆனால் நான் ஏன் இன்று சிதைக்கப்படுகிறேன்? 36 பேர் வெட்டி கொண்டு யோசுவா தலையில கவுந்து நிற்கிறார். ஆண்டவரே, இந்த தோல்வி ஏன்? அப்பதான் ஆகான் என்பவன், அந்த கூட்டத்துக்குள்ள ஆகான் என்று ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு சாபத்தினான பொருள் அந்த மக்களையே ஜெயிக்க பண்ணும் போது அவனுக்கு பொருளை சுடலாமா, அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இவன் பதுக்கி வச்சுக்கிறான், விளையாடுற பொருள் என்று. அந்த பாளையத்தில் அவன் மறைச்சு வச்சதுனால தேவன் அவர்களோடு நின்று யுத்தம் செய்யலை. யார் நம்மளோட இருந்து யுத்தம் செய்தா வெற்றி கிடைக்கும்? தேவன் நிற்கணும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனையா, துன்பமா, கஷ்டமா, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை, யாருக்கு நஷ்டம் இல்லை. ஆனா எல்லா விஷயத்திலும்
சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. என்ன சொல்றாரு? சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி நீங்கள் உங்கள் சத்துருக்களோடு முன்பாக விளக்கலன நிற்க முடியாது. உடனே யோசுவா தீட்டுப்பட்டவர்கள் எடுத்து வைத்த ஆகானையும் பாருங்க, யோசிக்கவே இல்லை. ஆகான் அவனுடைய பொருள்கள், அவன் கொள்ளையடித்த பொருள் எல்லாத்தையும் தீக்கிரையாக்குகிறான், அக்கினியினால் சுட்டடிக்கிறான். அதே மாதிரிதான் சவுலோட வாழ்க்கையிலும் நடந்தது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த அமலேக்கியர்கள் ஒருத்தரை விடாத, கொன்று. யுத்தத்தில் கர்த்தர் நிற்க வேண்டும். கர்த்தர் யுத்தத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பலப்படணும்னா கர்த்தர் நமக்கு இருக்கணும். கர்த்தர் நம்மகிட்ட இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? அவருக்கு பிடிக்காத செய்யாம இருக்கணும். கர்த்தர் சொன்னதை செய்யணும். சவுல் கிட்ட சொன்னாரு, அந்த அமலேக்கியர்ல ஒருத்தனை விடாத, ஆண் பெண் குழந்தை என்று யாருக்கு இறக்கம் காட்டார். எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், பாவிகள். அந்த நாட்டில் எப்படி தெரியுமா அந்த அமலேக்கியர்கள் அந்த நாட்டில் எப்படி தெரியுமா இருந்தாங்க? ஆடு மாடுகளோடு தவறாய் நடந்தார்கள். புரியுதா? அதுதான் அவங்களுடைய என்ன சொல்றது, புனிதம் என்று. குழந்தைகள் கூட தவறு செய்தார்கள். அப்படி ஒரு மோரலே இல்லாம இருந்துச்சு. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? மொத்தத்தில் அழிச்சிடு. பாவம் என்று தெரிந்தால் மொத்தத்தில் அழிச்சிடு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றான் தெரியுமா? கொளுத்த ஆடு மாடை எல்லாம் தெரியாம பதுக்கி வச்சிருக்கு. ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைச்சு அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகா பைபிள் இருக்கு. என் கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. மனிதன் செய்கிற தவறுகள், நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்று சொல்றார். இது தெரியல சவுலுக்கு. சாமுவேல் கேட்கிறார், என்ன ஆடு மாடு சத்தெல்லாம் கேட்குது, நீ எனக்கு தெரியாது நினைச்சியா? ஆண்டருக்கு தெரியாது நினைச்சியா? உடனே சொல்றான், ஐயோ நான் இல்ல, உங்களுடைய மக்கள் விரும்பினாங்க. ஒன்று ஆடு இருக்கே மாடு இருக்கே, எதுக்கு அதையெல்லாம் கொல்லணும்? நம்ம ஆண்டவருக்கு பலியிடலாம்னு எடுத்துட்டு வந்தோம். சவுல் சொல்ற ரீசன் பத்தி வந்தது ஆண்டவர் கோபம். அவனுடைய ராஜா பதவியை அவனை விட்டு எடுத்து போட்டார். யோசிச்சு பாருங்க, பென்யமீன் கோத்திரம் தான் இருக்கிறதுல லீஸ்ட் கோத்திரம். புரியுதா? அந்த லீஸ்ட் கோத்திரத்துல லீஸ்ட் இதுல பிறந்தவன், அடிமட்ட இறக்கத்தில் உள்ளவன். அவனை தெரிந்தெடுத்து ராஜாவாய் உருவாக்கி வைத்தவர் இறைவன், கடவுள், இஸ்ரவேலின் தேவன் என்பது அவருடைய நாமம். ஆனா அப்ப ராஜாவை இவனை தெரிந்தெடுப்ப இவன் ஓடி போய் அங்க போய் ஒழிச்சுக்கிறான். ஆனா ஆண்டு சாமி என்ன சொல்றாரு, அங்க பாரு அவன் ஒழிச்சுட்டு அவனை பிடிச்சிட்டு அவன ராஜா. எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறாரு. அப்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன் இன்னைக்கு எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ய துணிவு வந்தது? யோசிப்பாங்க. 1 கொரிந்தியர் 6:19-20 படிச்சா அதுல கிளியரா இருக்கு. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் பாளையத்தில் தீட்டுப்பட்ட பொருள்களை வைத்திருந்த போது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. அவர்களுக்காக யுத்தம் பண்ணல. அப்படி இருக்க தேவனுடைய ஆலயமாகிய உங்களுடைய இருதயத்தில் தீட்டுப்பட்ட எண்ணங்களை வைத்திருக்கும் போது, கெட்ட எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கும் போது தேவன் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்ய முடியும்? தேவன் உங்களுக்காக எப்படி யுத்தம் செய்ய முடியும்? விட்டுட்டு போயிடுவாரே. உங்களை எப்படி வல்லமையை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியும்? அப்புறம் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கலன்னா எப்படி கேட்பாரு? தவறு நம்ம கிட்ட இருக்கே. தீட்டுப்பட்ட ஆடு மாடுகளை தன் பாளையத்துக்குள் கொண்டு வந்ததால், தீட்டுப்பட்ட பொருளை தன் பாளையத்துக்குள் கொண்டு வந்ததால் சவுல் என்ற ராஜா தன் பதவியை இழக்க நேரிட்டது. தீட்டுப்பட்ட காரியங்களை நம் இதயத்தில் வைத்திருந்தோம் என்றால் தேவன் நமக்கு கொடுத்த ஸ்தானத்தை நிச்சயமாக இழந்து போய்விடுவார். என்ன ஸ்தானம்? மகன் மகள் என்ற
ஸ்தானத்தை இழந்து போய் விடுவோம் அல்லவா? யோசிச்சு பாருங்க. ஒரு தீட்டுப்பட்ட ஆடு மாடுகளை கொண்டு வந்ததுனால சவுல் ராஜாங்கிற ஸ்தானத்தை இழந்தான். இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது பாருங்க. அதனால தானே நம்ம அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை ஸ்தானத்தை இழந்து போய் நிற்கிறோம். இன்னும் நீங்க தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து கொண்டிருந்தால் தேவன் உங்களை கெடுப்பார். அவரே தான் உங்களை பைத்தியமாக்கி வரும். சங்கீதம் 66:18 சொல்லப்பட்டிருக்குது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. தாவீது அழகா சொல்றார். எப்ப ஆண்டவர் செவி கொடுக்கிறார்? எப்ப உங்க ஜெபம் கேட்கப்படுது? எப்ப உங்க ஜெபம் கேட்கப்படும்? அதை நினைச்சுக்கலாம். இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டவன் ஒருவனுக்கும் தேவன் செவி கொடா. ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க பிரியமான ஆராதனை. இப்படி நம்மளுடைய சரீரத்தையும் எப்படி ஒப்புக் கொடுக்கணுங்க ஆண்டவர்கிட்ட? நம் இருதயங்களில் தீட்டுப்பட்ட காரியங்கள் இருப்பதை நாம் இன்னும் உணராமல் இருக்கிறோம். இன்னும் உணரல. எவ்வளவு அழிவு வந்தாலும் மக்கள் உணர்கிறது இல்லை. நான் நல்லா ஆளுதாப்பா, நான் நல்லா ஆளுதா, இந்த எண்ணத்தை நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய எண்ணத்தை சீர்தூக்கி பார்ப்போமா? இந்த எண்ணத்தை நம்ம படுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இன்னைக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் நான் என்ன செய்வேன் யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சீங்க? காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்ன செஞ்சீங்க? இந்த நாட்கள் என்ன பண்ணீங்க? அடுத்தவனை பத்தி பேசுனீங்க. இந்த இருதயத்துல என்ன பண்ணீங்க? அடுத்தவனை பத்தி நினைச்சுக்கிட்டு காரி துப்பிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு ஏழை உங்கள் முன்னால் கடந்து போயிருப்பார். பசி இல்லாத ஒரு வயோதிக பெண் கடந்து போயிருப்பார். அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? நன்மைகள் செய்யவே நம்ம மனசு நாடமானங்குது. எத்தனை நன்மைகள் செய்ய வேண்டியது. நம்ம படைக்கப்பட்டது எதற்காக? எதுக்காக படைக்கப்பட்டது? ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பதற்காக. அதை ஏன் நம்ம செய்யலையே? நம்ம இருதயத்துல கோபத்தையும் பொறாமையும் கசப்பை அடக்கி வைத்துக் கொண்டு வெளிப்புறமான அலங்காரத்தை அல்லவா வைத்துக் கொண்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை பைபிள்ல சொல்லணும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, கல்லறை வெள்ளையா வெளிய உள்ள டெட்பாடி அழுகி போய் கிடக்குது. நம்மளுடைய இருதயம் அழுகி போய் கிடக்குது. கெட்ட சிந்தனைகளால, கெட்ட எண்ணங்களால, அசுத்தமான காரியங்களால நம்ம இருதயம் அழுகி போய் கிடக்கிறது. மத்தேயு 23:28 அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். சூப்பரா சொல்லிட்டாரா? சூப்பரா சொல்லிட்டாரு பாருங்க. மனுஷருக்கு நீதிமான்னு புறம்பே காணப்படுகிறீர்கள். உங்களை நீதிமான் சொல்ற மாதிரி மனுஷன் ஆக்ட் பண்ணிடுறீங்க. உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிற. உள்ளத்துல எப்படி நிறைஞ்சிருக்கிறீங்க? மாயத்தினாலும். யார் இப்படி இருக்கிறா தெரியுமா? கிறிஸ்டியன்ஸ் தான். பைபிளை படிச்சுட்டே எப்படி இருக்கிறோம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய கில்லாடிய பாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? உள்ளத்துல மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சகிப்புத்தன்மை இல்லாம போயிட்டு இருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே சகிப்புத்தன்மை இல்லை. வீட்டுக்குள்ளேயே நல்ல மனசோட பழக மாட்டேங்கிறோம். குடும்பத்துக்குள்ளேயே நல்ல மனசு இல்லை நமக்கு. ஒவ்வொரு டைம் நம்ம பேசுறது பழகிறதெல்லாம் வித்தியாசமா இருக்குது. எவனை கவுத்துவான்னு பழகிறோம். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை. சர்ச்சுக்கு போனா அங்கேயும் ஒற்றுமை இல்லை. வெளியில பேசினா அங்கேயும் ஒற்றுமை இல்லை. மனிதன் நடித்து கொண்டு இருக்கிறான். அதான் சொல்றாரு, புறம்பே காணப்படுகிறீர்கள் நல்லவன் என்று. உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்குது. உள்ளுக்குள்ள அழுக்கு இருக்குது. மார்க் 7:20 படிச்சா, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பாருங்க என்னெல்லாம் வருது பாருங்க. இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை வருதா? வருது. ஆமாங்கணும் வருது. விபச்சாரம் வருது. வேசித்தனம் வருதா? நமக்கு விபச்சாரம் வேசித்தனம் பெருசா தெரியுது. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் பாருங்க. குழந்தைகளை கூட விட்டு வைக்கிறது இல்லை. காரணம் என்ன? இந்த செல்லை தூக்கி எதையாவது தேவையில்லாத பார்த்து 24 மணி நேரம் இன்னைக்கு பிள்ளைங்க செல்ல தான் இருக்குது. அந்த
அதே உங்க புள்ள தொடும்போது அடிக்கிறீங்களா, திட்டுறீங்களா? மாட்டவே மாட்டேங்கிறீங்களே. ஏன்? உங்க புள்ள கெட்டு போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? 24 மணி நேரம் ஒரு புள்ள செல்ல பார்த்து என்ன பண்ண போகுது சொல்லுங்க. அந்த காலத்துல பெத்தவங்க சாப்பாடு ஊட்டி விடும்போது யோனா கதையை சொல்லி ஊட்டி விடுவாங்க. இந்த காலத்துல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் செல்ல பார்த்துக்கிட்டே இருமா, எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க தனியா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. குழந்தைக்கு என்ன சொல்லி தரீங்க? நத்து. குழந்தைகளோட பேசுறது நத்து. அதனால குழந்தை வளர்ந்தது பிறகு அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கே நேரம் இல்லை. உட்காந்து பேச மாட்டேங்குதுங்க. உட்காந்து பேசுனா ஆறுதலா பேச மாட்டேங்குது. எரிஞ்செறிஞ்சு விடுறாங்க. ஓ ஸ்டைல் வேற, ஏன் ஸ்டைல் வேறன்னு சொல்லி போகுது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கீழ்த்தரமான உலகத்துல வாழ்ந்துட்டு சொல்றாரு. உங்க உள்ளத்துல விபச்சாரம், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதியனும் புறப்பட்டு. இவ்வளோ படிச்சுட்டு நம்ம இன்னும் அறிவிலியாகி போகுது. பொல்லாங்கனவாய்களாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டு. இதுதான் உன் உள்ளத்திலிருந்து உன்னை தீட்டுப்படுத்துதுங்கிறாங்க. மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதடுனால கனம் பண்ணிட்டு சர்ச்சில் பாடும்போது பாருங்க, நல்லா பாடுவோம். கண்டு பாருங்க, சுத்திக்கிட்டு